கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலேயும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்ய போகிறதான ஒரு கிரியையை இந்த அதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். உபத்திரவத்தின் காலத்தில் எருசலேம் தேவாலயம் எப்படி இருக்கும், இன்றைக்கும் ஆலயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஆலயம் கட்டினாலும் 3 பகுதி இருக்கும். 3 பகுதி ஒரு ஆலயத்துக்கு இருக்கும். நீங்கள் இங்கே ஒரு இந்து கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 3 பகுதி இருக்கும். என்ன பகுதி சொல்லுங்க பாப்போம். ஒரு இந்து கோவில் எடுத்துக்கிட்டேன்னா 3 பகுதி இருக்கும். கடைசி பகுதி மூலஸ்தானம். இந்த மூலஸ்தானத்தில் யாரும் போக முடியாது. அது யார் மட்டும்தான் போவார்? ஐயர் மட்டும்தான் போவார். அதுக்கு முந்தின ஒரு இடம் இருக்கு. நமக்கு பைபிளில் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு வெளியே அதுக்கு இந்தில் நிறைய பேர் இருக்கு. பைபிள் படி சொல்ல போனால் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ கோவிலுக்கு போகிறவங்களாம் எங்கே தான் நிற்கிறாங்க? வெளியே தான் நிற்கிறாங்க. அவங்க உள்ளே விட மாட்டாங்க. நான் அடிக்கடி யோசித்து பார்த்துருக்குறேன். யாராவது கேட்குறாங்களா? ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து சாமியை பார்க்கணும்னா, சாமியார் போய் பூஜை பண்ணி வந்து கொடுக்கறதான் இவன் வெளியே நின்று என்ன செய்யறான்? பிரசாதம் வாங்கிட்டு போகிறான். நம்ம ஆண்டவரும் நம்முடைய ஆலயங்களை எப்படி தான் வச்சிருக்கிறாரு? ஸ்தோத்திர பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நமக்கு பிரகாரம் எது? நம்ம வர்ற வெளியே வராண்டா. அப்போ வராண்டான்னு சொல்கிறது முகப்பு வாசல். வரும்போது அந்த வராண்ட பிரகாரத்தில் என்ன போடுறோம்? செருப்பை கழட்டி போட்டு வரோம். உள்ளே வரும்போது 2 இடம் இருக்குது. ஒன்று நாம் ஆராதிக்கிற இடம், இன்னொன்று போதகர் நிற்கிற இடம். சரிங்களா? இது ஏன் இப்படி அவன் வடிவமைச்சார்னா, ஆலயத்துக்குன்னு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்த, ஒரு முறையை கொண்டு வந்தார். எல்லாரும் எல்லா இடத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒழுக்க முறையை கொண்டு வந்தார். இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒழுக்க மீறிட்டு யாருனாலும் எங்கே போய் என்ன செய்கிறாங்க? ஏறி அது போக்கில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்திரம். அது ஆண்டவர் அவங்களை பார்த்து நியாயம் தீர்க்கட்டும். உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் என்னுடைய ஆலயத்தை எப்படி வச்சிருக்கிறார், அந்த ஆலயத்தினுடைய பிரகாரம் எப்படி இருக்குமா பாருங்கள். அந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தை குறித்து 2ஆம் வசனத்தில், ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு என்ன செய்தான்? கொடுக்கப்படும். ஆலயத்தினுடைய பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படும். அதை அவர்கள் என்ன செய்வாங்க? 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். எருசலேம் தேவாலயம் புறஜாதிகள் கையில் கொடுக்கப்படும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயோ ஜனங்கள் வர முடியாது. இந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு அவன் என்ன செய்வான்? தீவிரம் காட்டுவான். ஆரம்பத்தில் யூதர்கள் இதை நம்புவார்கள். ஆனால் 3.5 ஆண்டுகளுக்கு பின்பாக அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து ஆசாரியர்கள் தவிர போகக்கூடாத இடத்துல போய் பன்றியை பலி செலுத்துவான். அந்த பன்றியை பலி செலுத்தும் போது தான் யூதருடைய கண் என்ன செய்யும்? திறக்கப்படும். அப்போ தான் அவங்க என்ன நினைப்பாங்க? இவன் யாரு கிடையாது, மேசியா இல்லை, மேசியாவுக்கு எதிரானவன் சொல்லி அவர்கள் அவனோடு கூட யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது உபத்திரவ காலத்தில் நடக்கும். சரி, நம்ம அதை படிக்க போனோம். இன்றைக்கி தேவனுடைய ஆலயம் உபத்திரவ காலத்தில் இந்த ஆலயம் ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்.
தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதுதான் உபத்திரவ கால ஆலயம். இப்போ எருசலேம் தேவாலயம் கட்டப்படலை. அதை கட்டுறதுக்கு தான் இப்போ யூத ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தீவிரம் காட்டுறாங்க. ஆலயம் கட்டக்கூடியதான எல்லா பனிமூட்டுகளையும் செஞ்சு வச்சுட்டாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ளே என்ன செய்வேன், கட்டுவேன்னு சொன்னார். ஆனால் இயேசு சொன்னது எதை சொன்னார்? தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். நான் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். ஆனால் யூதர்கள் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி 3 நாளை எதை கட்ட முடியும், ஆலயத்தை கட்ட முடியும் அப்படின்னு அவங்க வார்த்தை எடுத்துக்கிட்டு எருசலேம் தேவாலயம் கட்டக்கூடிய எல்லா பனிமூட்டுகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. 3 நாளில் அஸ்திவாரம் தோண்டி அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஃபிட் பண்ணுற வேலை தான், கட்டுற வேலையே கிடையாது. ஒவ்வொரு தூணையும் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது டக்கு 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 டக்குன்னு 3 நாளில் என்ன செஞ்சிருவாங்களாம், கட்டி முடிச்சிருவாங்களாம். இப்போ இந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி யார் சொல்கிறா? பாலஸ்தீனியர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுடைய இடம். முஸ்லீம் எல்லாம் சொல்கிறார், யாருக்குள்ளது, எங்கள் இடம் அப்படிங்கிறான். இஸ்ரவேல் சொல்கிறதால இல்லை, அது எங்களுக்கு சொந்தமானது. இந்த யுத்தம் தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, எப்படி இந்த ஆலயம் என்ன செய்யும், கட்டப்படும். ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயத்துக்குள்ளே அண்டி கிறிஸ்து என்ன செய்ய போகிறான், நுழைய போகிறான். அவன் போய் அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துவான் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்போது இந்த காலங்கள் நடக்கும்போது கர்த்தர் 2 சாட்சிகளை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றார். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 3ஆம் வசனத்தில், என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1230 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். இந்த 2 சாட்சி யார்? பைபிளில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பூமியில் பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் என்ன உண்டு, மரணம் உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, பாஸ்டாக இருந்தாலும் சரி, ரெவரண்டாக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, மாடரேட்டராக இருந்தாலும் சரி, பெரிய பதவியில் இருக்கலாம் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, மரணம் உண்டு. அப்படி மரிக்காமல் யாரும் இருக்கவே முடியாது. சரிங்களா? நமக்கு ஒரு பாக்கியம் இருக்குது. என்ன பாக்கியம்? ஏசப்பா வருகை வரும்போது நம்ம மரிக்காமல் இருந்தால் நம்ம சரீரத்தை மறுரூபமாக்கி அவர் என்ன செய்வார், எடுத்துக்கொள்வார். சரி, இப்போது இந்த 2 சாட்சியை சொல்கிறார். இந்த 2 சாட்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த 2 பரிசுத்தவான்கள். சரி, பழைய ஏற்பாட்டில் மரிக்காமல் இருந்த 2 பேர் யார்? ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இவங்க 2 பேரும் என்ன செய்யலை, மரிக்கலை. ஏனோக்கும் மரிக்கலை, எலியாவும் மரிக்கலை. இவங்க 2 பேரையும் ஆண்டவரே என்ன செஞ்சிட்டார், உயிரோடு எடுத்துக்கிட்டார். இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேரும் எங்கே இருக்கிறாங்க? இப்போ இந்த 2 பேரும் மரிக்கலை, மரிக்காமலேயே அவங்க மாம்சத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்க? மரித்து போன ஆவிகள்லாம் எங்கே இருக்கும்? பரிசுத்தவானுடைய ஆவி பரதீசில் இருக்கு. மரித்து போன பரிசுத்தவானுடைய ஆவி. ஏனோக்கும் எலியாவும் என்ன செய்யலையே, மரிக்கலையே. அப்போ இவங்க எங்கே இருப்பாங்க? அதை ஒப்புமையாக சொல்கிறார், விளக்கு தூண்களும் ஒப்புமையாக சொல்கிறார். இவங்க 2 பேரும் மரிக்கல. அப்போ இவங்க மாம்சத்தில் தான் இருக்கணும். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. அப்படியான இவங்க 2 பேர் எங்கே இருக்காங்க? பூமியிலையும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எடுத்துட்டார் அவங்கள. இது 2 பேருமே வைக்கப்பட்ட இடம் ரகசியம்தான். பைபிள் அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. இவங்க பரதேசில் இருப்பாங்களான்னு கேட்டிங்களா, அதுவும் தெரியாது. ஏன்னா பரதேசில் யார் தான் இருக்கணும்? மரித்து போன பரிசுத்தவானுடைய ஆவி தான் இருக்கணும். சரி, பைபிளில் இன்னொரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். மோசே மரிக்கிறான். மோசே மரிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் தான் அடக்கம் பண்ணுறார். அவன் சரீரத்தை யாரும் பார்க்கல. அப்போ அவன் சரீரம் பாதுகாக்கப்படுகிறது. ஏன் அந்த சரீரத்தை கர்த்தர் பாதுகாத்தார்?
இதெல்லாம் பைபிளில் ஒரு கேள்வி. மோசே சரீரத்தை மட்டும் கர்த்தரையே அடக்கம் பண்ணார். அவன் சரீரத்தை யாரையும் பார்க்க விடலை. இந்த பார்க்க விடலைங்கிறது ரொம்ப யோசிக்கணும். மோசேயினுடைய மரணத்தை மோசே மனைவி கூட என்ன செய்யலை, பார்க்கல. மோசே பிள்ளைகள் பார்க்கல. கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணுகிறார். அவன் சரீரத்தை கர்த்தர் மறைச்சிட்டார். ஏன் மறைச்சாருன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பரிசுத்தவான்கள் தியானிக்கிறது தான், நானும் தியானிச்சது தான். இந்த சரீரம் தேவனுக்கு தேவைப்பட்டது, தேவைப்படும். அதனால் அந்த சரீரத்தை என்ன செய்யலாம், ஆண்டவர் யாருக்குமே காட்டலை. இப்போவும் நீங்கள் பாருங்கள், எகிப்து தேசத்தில் மரிக்கிறதான மனுஷர்களை எங்கே வச்சுருக்காங்க, பிரமிடு மாதிரி செஞ்சு வச்சு அழுகாமல் அதுக்கு வாசனை திரவியம் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு மனுஷ மூளையின்படியே ஒரு சரீரத்தை கெட்டு போகாமல் ஒரு மனுஷனால் காக்க முடியுமானால், மனிதனையே உண்டாக்கினவர் அவர் சரீரத்தை காத்திர மாட்டாரா? அல்லேலூயா. அப்போ ஏனோக்கு சரீரத்தையும் எலியா சரீரத்தையும் ஆண்டவரால் அழுகி போகாமல் காக்க முடியும். பத்திரமா இருக்காங்க. நம்ம பிரசங்கம் பண்ணுறதை அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தோத்திரம், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த 2 பேரை வச்சுக்கோங்க. இந்த 2 சாட்சிகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய 4ஆம் வசனத்துக்கு சேதப்படுத்த மனதாயிருந்தால் அக்கினி புறப்பட்டு, இப்போ வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு சத்துருக்களை பட்சிக்கும். அப்படின்னா இவன் யாரா இருக்கணும்? எலியா தான் இருக்கணும். ஏன்னா எலியா தான் எங்கே அக்கினி இறக்குனான், வானத்திலேருந்து என்ன செஞ்சான், அக்கினி இறக்குனான். நீங்கள் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா, நான் தேவ மனுஷனே ஆனாலும் வானத்திலேருந்து அக்கினி இறக்கி உன்னையும் உன் கூட்டத்தை என்ன செய்யட்டும், பட்சிக்கட்டுன்னு சொன்னான். அப்போ எலியா சொன்னால் அக்கினி வரும். அப்போ இதில் ஒரு சாட்சி யார்? எலியா. சரி, அடுத்தது பாருங்க. மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்சது யாரு? அதுவும் எலியா தான். தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றவும் அதிகாரம் உண்டு. இப்போ இந்த தண்ணீரை ரத்தமா மாத்தினது யாரு? மோசே. வாதைகளாக கொண்டு வந்தது மோசே. அப்போ ஒன்று எலியா, ஒன்று யாரு? மோசே. இப்போ ஒரு கேள்வி, மோசே தான் செத்துட்டான்ல, செத்த மோசே எப்படி இங்கே உயிரோடு வருவான்? ஏற்கனவே எலியா சாகலை, எலியாவை இந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அப்போ இன்னொரு ஆள் யாருக்கு இருக்கா? ஏனோக்கு இருக்கிறான். ஏனோக்கு எந்த அற்புதமும் செய்யலை. ஏனோக்கு எந்த அற்புதமும் செய்யலை. வேத வசனத்தின்படி ஏனோக்கு என்ன செய்யணும்? பூமியில் மரிக்கணும். மரிக்காமல் அவன் எங்கே வர முடியாது? பரதீசுக்கு, பரலோகத்துக்கு வர முடியாது. அப்படியான அந்த 2 சாட்சிகளில் ஒரு சாட்சி யார் தான்? ஏனோக்கு தான். சரிங்களா? ஏனோக்கை கர்த்தர் எந்த வரத்தினால் அலங்கரிக்கிறார் அப்படின்னா, மோசேக்கு கொடுத்த வரங்களினால் என்ன செய்கிறார்? அலங்கரிச்சிருவார். மோசேட்ட என்னென்ன கிருபை இருந்துச்சோ அத்தனை கிருபை யாருக்கு வந்துடுது? ஏனோக்குக்கு வந்துடுது. ஏனென்றால் ஏனோக்கு மரிக்க வேண்டும். அப்போது பேர் ஏனோக்காக இருந்தாலும் ஊழியம் யார் ஊழியம்? மோசேயின் ஊழியம். இந்த 2 பேரும் அந்த 1230 நாட்கள், கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. 3.5 ஆண்டுகள். 3.5 ஆண்டு என்ன ஊழியம் செய்கிறாங்க? தீர்க்க தரிசன ஊழியம். இந்த 3.5 ஆண்டு யாருக்கு இவங்க ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி யூதருக்கு தான். யூதர்கிட்ட என்ன சொல்லுவாங்க? மேசியா யார்? அப்போ போய் இன்னைக்கு நம்ம இந்த ஜெப நாட்களில் நிறைய சபைகளில் இயேசுவை தியானிக்கிறார்கள், சிலுவை பாடுகளை. அந்த 3.5 ஆண்டு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? இயேசு கிறிஸ்து என்பவர் உனக்காக மனுக்குலத்தில் பிறந்து வளர்ந்து சிலுவையில் பாடுபட்டு மரித்து பரலோகம் போயிருக்கிறாரா, அவர் தான் திரும்ப வரப்போகிறாரு, இப்போ இருக்கிறவன் மேசியா கிடையாதுன்னு சொல்லி தெளிவாக பிரசங்கம் பண்ணுவாங்க. 3.5 வருஷம் அவங்களை யாரும் தொடக்கூட முடியாது. அப்படி யாராவது அவங்கள தொட்டாங்கன்னா அவங்ககிட்டருந்து வல்லமாக போய் அவன் என்ன செய்வான்? செத்துருவான்.
அவ்வளவு கிருபைகளை கர்த்தர் அந்த 2 சாட்சிகளுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இப்போ இந்த 2 சாட்சிகளை குறித்து அந்த 3.5 ஆண்டுகள் உலக மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு கைவிடப்படுகிற விசுவாசிகள், ரட்சிக்கப்படாத உலக மக்களுக்கெல்லாம் பயங்கர பயமாக இருக்கும். ஏன்னா அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு தேவன் வல்லமையை கொடுக்கிறார். 3.5 வருஷம் முடித்த உடனே 7ஆம் வசனத்தில் வாசிங்க பாருங்க. பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து அவர்கள் மரிக்கிறார்கள். பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் யாரு? அது ஒரு ஆவிதான், பிசாசின் ஆவிதான். சரிதானா? ஸ்தோத்திரம். லூசிபருடைய கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆவி. இவன் என்ன செய்யறான்? இந்த 2 சாட்சிகளையும் கொன்று விடுகிறார்கள். 2 பேரும் கொல்லப்பட்ட இடம் எது? இடத்த பாருங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் மகா நகரத்தின் கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்படின்னு அந்த இடம் எது? கொல்கதா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம் எது? கொல்கதா மலை. இந்த கொல்கதா மலை எங்கே இருக்குதும்? இந்த வசனத்தின்படி பார்த்தா அது எகிப்து தேசத்தை சார்ந்ததாக இருக்கலாம். கூடவே சொல்றாரு சோதோம் குமாரா பட்டணம் இருந்த இடமா இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல தான் இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? மரிக்கிறாங்க. இன்னைக்கு கொல்கதா மலை அது ஒரு பெரிய நகரமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் இவங்க 2 பேரும் மரித்து கிடக்கிறாங்க. பைபிளில் ஒரு கொடூரம் பாருங்க. மரித்து 3 நாள் வரைக்கும் இவங்களை என்ன செய்யலையா? அடக்கம் பண்ண மாட்டாங்களாம். இது எவ்வளோ கொடுமை பாருங்க. ஸ்தோத்திரம்னா இந்த வசனத்தை படிக்கும்போது எப்படி ஆண்டவரே 3 நாள் இவனை அடக்கம் பண்ணாமல் இருக்கானுவே, இந்த சரீரம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் மரித்தா எத்தனை நாள் வேணாலும் பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு விஞ்ஞானம் என்ன செஞ்சுட்டு வளர்ந்துட்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கிறத விட ஒரு இன்ஜெக்ஷன் உள்ளே போடுறான். அவன் இறந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா அந்த பாடி கெட்டு போகாமல் என்ன செய்யுது இருக்குது. இன்றைக்கி மனித மூளை அப்படிலாம் செயல்படுகிறது. ஆனால் அந்த நாட்களில் இந்த 2 பேருடைய சரீரம் மகா நகரமாகி வீதியில் என்ன செய்யும்? ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான், அடக்கம் பண்ணவும் மாட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வீதியில் கிடக்குமா. அப்படி கிடக்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் எப்படிப்பட்ட நல்ல ஆட்களாக இருப்பாங்க அவங்க. செத்து போய் 2 பேர் கிடக்குறாங்க. இவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்கிறானா? வெகுமதி அனுப்புகிறான். வெரி குட், சந்தோஷமாக இருக்குடா. பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு? செத்துட்டார். தோத்துறோம். நேற்றைக்கு நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் அந்த மனிதன், அந்த ஊழியக்காரனுடைய நிலைமை படித்தீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருடைய மனைவி அடக்கம் முடிஞ்சு சாட்சி கொடுத்துருக்குது. என்னுடைய கணவர் விட்டு சென்ற அதே ஊழியத்தை நான் செய்வேன். என்னுடைய விசுவாசிகள், எங்களுடைய விசுவாசிகள், அவரை நேசிக்கிற பொது ஜனங்கள் பழி வாங்க துடிக்காதீங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். அந்த மாதிரி தைரியமாக சாட்சி சொல்லி கர்த்தர் பார்த்துக்குவார். அவருடைய அந்த பாஸ்டருடைய மரணம் அது ஒரு மர்மமாகவே இருக்குது. புல்லட்டில் போயிருக்கிறாரு. புல்லட்டில் ஒரு டேமேஜ் கிடையாது. அவர் சரீரத்தில் ஒரு அடி கிடையாது, தலையில் மட்டும் அடிபட்டுருக்குது. ஹெல்மெட்டெல்லாம் பத்திரமா இருக்குது. அப்படியானா அதில் ஆக்சிடெண்ட்டே கிடையாது. யாரோ என்ன செஞ்சுருக்கா, திட்டமிட்டவரை கொண்டிருக்காங்க. ஒரு பெரிய பரிசு, நல்ல ஒரு ஊழியக்காரன். நேற்று அவருடைய அந்த அடக்கத்துக்கு போகிற கூட்டத்தை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆந்திராவில் இப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்திருக்கிறார். திரள் கூட்ட ஜனம். அந்த கிறிஸ்துவனுடைய காலங்களில் இந்த 2 சாட்சிகளுக்காக யாரெல்லாம் இருக்கிறான் பாருங்க. 9ஆம் வசனத்தில் ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். தோத்தர் எங்கே சாவுறாங்க இவங்க? எருசலேமில் செத்து கிடக்கிற பாடியை யாரெல்லாம் பார்ப்பாங்களாம்? ஜனங்கள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகளில் உள்ளவர்கள். இப்படி உதாரணம் எடுத்துக்கோ. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்.
இந்த 2 சாட்சி எங்கே படிக்கிறாங்க? எருசலேம், இஸ்ரவேல் நாட்டில். தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம எப்படி இஸ்ரவேலில் மரித்து கிடக்கிற அந்த பாடியை பார்க்க முடியும்? எதில் பார்ப்போம்? நம்ம டிவியே வேண்டாம். இப்போ என்ன இருக்கு கையில்? நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் என்ன வந்துட்டு கையில்? ஆண்ட்ராய்டு வந்துட்டு எல்லார் கையில் இருக்கு. சின்ன பிள்ளை முத கொண்டு கையில் இருக்கு. ஸோ அதை அன்றைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களாம். இந்த 2 பேரும் மரித்து கிடக்கிறத அன்றைக்கு என்ன செய்வான்? ஒளிபரப்புவான். நம்ம ஒருவேளை இங்கே இல்லாமல் இயேசுநாதர் வருகையில் கைவிடப்பட்டு போயிருந்தா, நான் இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த காரியம் அன்னைக்கு என் கண்ணில் என்ன செய்யும் தெரியும். யோசிச்சு பாருங்க. அடப்பாவி, அன்னைக்கே பாசு சொன்னாரே, கேட்காம போயிட்டோமே. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் பார்க்குறோம். இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார் பாருங்க. 11ஆம் வசனத்தில் 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. செத்து போய் உயிரோடு எழும்பினதான நபர்கள் பைபிளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் உயிரோடு இருந்தார்? 3ஆவது நாளா? 3 நாள் முடிஞ்ச வருவா? சரி, இயேசு கிறிஸ்து பூமியின் வயிற்றுக்குள்ளே எத்தனை நாள் இருந்தார்? கல்லறையில் எத்தனை நாள் இருந்தார்? இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ளே எத்தனை நாள் இருந்தார்? இந்த கேள்வியை கண்டிப்பாக குற்றீடாக கேட்கணும். 2 நாள் தான் இருந்தார். 2 நாள் தான் இருக்கார் கல்லறையில். 3ஆவது நாளே எழுப்பிட்டார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து 3 நாள் கல்லறையில் இருந்தார். கிடையவே கிடையாது. 3ஆம் நாளிலே நான் எழுந்திருப்பேன்னு சொல்லிட்டார் அவர். ஸோ பூமியின் வயிற்றில் 2 நாள் தான் இருந்தார். யோனா எப்படி 2 நாள் இருந்தானோ அதே போல் நம்முடைய ரட்சகர் இருப்பார். இவங்க எத்தனை நாள் இருக்காங்க? டெட் பாடியா? 3.5 நாட்கள். பைபிளில் இன்னொருத்தர் இருந்தான். அவன் யார்? லாசரு. அவன் எத்தனை நாள் இருந்தான்? 4 நாள் இருந்தான். பைபிளில் 2 நாள், 3.5, 4. இதை தாண்டி என்ன செய்யலை யாரும் இல்லை. இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. பல வருஷமாக கல்லறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்க எல்லாரும் செய்வாங்க, உயிரோடு எழும்புவாங்க. இப்போ இந்த 3.5 நாட்கள் இவங்க பாடி அப்படியே அந்த எருசலேமின் வீதியில் கிடக்குது. ஆண்டவர் 3.5 நாளுக்கு பின்பு என்ன செய்கிறாரா? அவர்களுக்குள்ளே தம்முடைய ஜீவ ஆவியை அனுப்புகிறார். அப்பொழுது அவர்கள் இதை எல்லாரும் பார்ப்பாங்களாம். விஷயமே அதுதான். எப்படி செத்து கிடந்ததை பார்த்தாங்களோ இப்போ உயிரோடு எழும்புகிறதையும் பார்ப்பார்கள். பார்த்து அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? நம்மளும் இப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்மளையும் ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? மேகத்தில் எடுத்துக்கொள்வார். நாம் இப்போ ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி காத்திருக்கணும்? ஏசப்பா நீர் வரும்போது இந்த மேகத்தில் நான் ஏன் வந்துடணுப்பா. எல்லாருடைய ஜபம் அதுதான். இந்த பூமியில் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அதை பேசி இதை பேசலாம். ஒரு காரியம் மட்டும் புரிஞ்சுக்கிடணும். இயேசு வரும்போது மேகத்தில் நான் என்ன செய்யணும்? எடுக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிறான் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்போ நம்மளையும் ஆண்டவர் எப்படி தான் எடுத்துக்கொள்ள போகிறாரு? ஆகாயத்தில், மேகத்தில் எடுத்துக்கொள்ள போகிறார். இந்த 2 பேரையும் கர்த்தர் மேகத்தில் எடுத்துக்கொள்ளும் போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஏறி வாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு சத்தம்தான். ஆவி உள்ள வந்துச்சு, எழும்பி கால் ஒன்றி நின்றாங்க, அப்படியே மறுரூபமாய் போகிறார்கள். ஸோ இந்த 2 பரிசுத்தவான்கள் உபத்திரவ காலத்தில் மரித்து இந்த உலகத்தில்
பிறந்து மரித்த அத்தனை பேரும் மறுபடியும் ஒரு உயிர்த்தெழுதலை சந்திக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ரட்சிக்கப்படாதவனுக்கு என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. அவன் ஏன் உயிரோடு எழுப்புகிறான் அப்படின்னா நித்திய நியாய தீர்ப்புக்காக உயிரோடு எழும்புவான். நம்ம எங்கே போகிறோம்? நித்திய பரலோகத்திற்காக உயிர்த்தெழுவோம். கர்த்தர் நல்லவர். சரி, தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தை வாசித்து முடிக்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 13ஆம் வசனத்தில் அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. இடிந்து விழுந்தது. பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த பூமி அதிர்ச்சியில் 7000 பேர் செத்து போவாங்களாம். இன்னைக்கு நடந்த மியான்மர், தாய்லாந்தில் 1000க்கும் அதிகமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 100க்கும் அதிகமான பேர் மரித்து போனாங்களாம். அந்த நாடு எப்படி திரும்ப கட்டப்பட போகுதுன்னு தெரியல. ஒரு காரியம் சொல்கிறாங்க, இந்த மியான்மரில் இருந்ததான பில்டிங் அவன் கட்டினது வானத்தை மேகத்தை தொடர அளவுக்கு கட்டினானா. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, டே நீ மேலே வராத, கீழே கட்டி கீழே குடியிடுறான்னா அவனுக்கு என்ன இல்லை, மண்டையில் அறிவே இல்லை. மேலே கட்டினார் ஒற்றேடி, ஒரு பூமி எதிர்ச்சி தான். அப்படி சீட்டு கட்டு மாதிரி என்ன செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லை, தரமட்டமாக இருக்குது. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் எச்சரிப்பாக சொன்ன மனுஷன் இன்றைக்கி என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாதாபுரம் தாண்டி போகும்போது பெல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த பெல் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றால ஒரு பில்டிங் போடுறான். இந்த பில்டிங் இன்றைக்கி தான் பார்த்தேன். கீழே அண்டர் கிரவுண்டில் எத்தனையோ அடிக்கி கீழே மண்ணை தோண்டி மலை போல குமிச்சிருக்கான். எதுக்கு இப்படி கட்டுதான்னு தெரியல. நமக்கெல்லாம் பூமி எதிர்ச்சியே வராதுன்னு நினச்சி தான் கட்டுதானே போலுக்கு கட்டிட்டு போகிறாங்க. சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். 14ஆம் வசனத்தில் 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய், 2வது ஆபத்தே இவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னா 3வது ஆபத்து இதை விட மோசமாக இருக்கு. 3ஆம் ஆபத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆராதனை நடக்குது பாருங்கள். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சிருவோமா? அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் தெய்வீக சட்டங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் நுணவுப்புற விழுந்தது. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை அங்கே இருக்குது. உபத்திரவத்தின் நாட்களில் கீழே இது நடந்தாலும் பரலோகத்தில் என்ன நடக்குது? ஒரு ஆராதனை. அந்த ஆராதனுடைய வார்த்தைகளை பாருங்கள். இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு என்ன செய்கிறீர்? ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிற ஆராதனை என்பது அது பெரிய சந்தோஷமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 18ஆம் வசனம். பயபக்தியாயிருந்த கெடுக்கிறதுக்கும் முதல் தொழுகை தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்ளுகிறாங்க. 2வது தொழுகை என்னது? தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லுகிறார்கள். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுன என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்புக்கு தேவன் ஆயத்தமாகி விட்டார். இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு பிறகு படிச்சிங்கன்னா, ஒவ்வொரு அடுத்த நாள் படிக்க போகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பை படிக்கிறார். தேவன் எப்படிலாம் நியாய தீர்ப்பார். ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தில் அப்பொழுது ஆலயம் திறக்கப்பட்டது, காணப்பட்டது. தேவ ஆலயம் திறக்கப்பட்டதுன்னு இருக்குது. நமக்கு பூமியில் கட்ட சொன்ன ஆலயத்தை எப்படி கட்டியிருக்காருன்னா, பரலோகத்தில் இருக்கிற சாயலுக்கு ஒப்பாதான் பூமியில் ஆலயத்தை கட்டியிருக்கிறார். பூமியின் ஆலயங்கள் திறக்கப்பட்டால் ஒன்றும் நடக்காது. ஆனால் பரலோகத்தில் ஆலயம் திறந்தால் பயங்கரமாக நடக்கும். நீங்கள் கன்னியாகுமரியில் ஒரு இந்து டெம்பிள் இருக்குது.
அந்த அந்த கோவிலுக்குள்ளே சொல்கிறத கேட்டிருக்கிறேன். சூரிய ஒளி அந்த யாருக்கு அந்த கோயிலில் இருக்கிற ஒரு அம்மா பேர், ஆமாம், அந்த அம்மா கண்ணில் பட்டுட்டுனா எரிச்சிருவானாம். எது வரைக்கும்? தோத்துறோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிலை போய் எரிக்குமா? தோத்துறோம். நான் சொல்கிறேன், உனக்கே அந்த விசுவாசம் இருக்குதே, உன்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கினவர் நியாயம் தீர்க்க எழும்புனார்னா நீ எம்மாத்திரம், உன் சிலை எம்மாத்திரம் தகடு பொடியாக போயிடும். ஆண்டவர் 7ஆம் தூதன் எக்காலத்து ஊதி சொல்கிறார், நான் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாத வேளை வந்துட்டு. ஆகவே உபத்திரவ காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நான் இப்பொழுது இரட்சகராக இருக்கிறேன், அன்றைக்கு நான் நியாயாதிபதியாக இருப்பேன். அன்றைக்கு என்ற ரட்சிப்பே இருக்காது. ஆண்டவரே நீர் அன்புள்ளவரப்பா, இரக்கமுள்ளவரப்பா, உண்மையாக இருந்த ஒரு காலத்தில். இப்போ யாராக இருக்கிற? ஜட்ஜாக இருக்கிறேன். இப்போ நான் இறக்கமே படமாட்டேன். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கி கிருபையாக கர்த்தர் இறங்கி நமக்கு ரட்சிப்பு தர்றார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளோ, ரட்சிக்கப்படு, ஞானசானடு, பரிசுத்தாவி பெற்றுக்கோ, காலம் இரு, இனி காலம் செல்லாதுன்னு சொல்கிறா. நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்க, புரிய மாட்டேங்க. ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்படுறேன் ஆண்டவரேன்னு சொன்னாலும் ரட்சிப்பு கிடையாதுப்பா, காலம் கடந்து விட்டுன்னு சொல்லுவான். சோமனோமா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஜெப நாட்களை தந்து உடைய வேதத்தை தியானிக்க வச்சு கொண்டிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத தியானம் எங்களை உபத்திரவ காலத்துக்கு நேராக அல்ல, தேவனுடைய வருகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் இதை கேட்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம், மற்றவங்களுக்கு இதை சொல்கிறோம்ப்பா. கேட்கிறவன் இதை சிந்தித்து தன் நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, சபைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. இந்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.